நண்பர்களே வணக்கம். பூலாம்பட்டி வந்துட்டு செல்வி மெஸ்ஸில் மீன் சாப்பிடாமல் போனால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம செல்வி மெஸ்ஸில் இன்றைக்கி நம்ம மீன் சாப்பிட்றோம். செல்வி மெஸ்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு கொக்கு மீன், பாறை மீன், ரூபா இந்த மீன்லாம் ரெகுலராக ஃபேமஸ்ஸு. பட் இன்னும் மதியம் வந்ததுன்னா அந்த அக்காவோட கை பக்குவம் குழம்பு சூப்பராக இருக்கும். நாங்களாம் வந்து முன்னாடியில் சாப்பிடுவோம் மதிய நேரத்தில். இந்த அக்கா கை பக்குவத்தோட குழம்புக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல மீன் இங்கேயே பிடிக்கிறாங்க. இங்கே என்னென்ன மீன் கிடைக்குது அப்படின்னா ஜிலேபி, அட்ரபாஸு, கொக்கு மீன் ப்ளஸ் ரூபா, இந்த மீனெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த மீன் இவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே பிடிச்சி நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி தராங்க. இவங்க நான் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் நீட்டாக கடையை வச்சுருக்காங்க. பட் இந்த மதிய சாப்பாடு தான் இவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னாங்க. மதிய சாப்பாட்டுக்கு வந்தால் மீன் குழம்பு கைப்பக்கம் அருமையாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் மதிய சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் ரெடி ஆகிட்டு இருக்குது. மீனை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம மறுபடியும் அடுத்த ஒன்று பேசலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இந்த செல்வி மெஸ் அக்கா இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம். ஓகேவா அக்கா? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கடை நடத்திட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 22 வருஷமாக நடத்துகிறோங்க. 20. நம்ம கடையில் என்னென்னக்கா ஸ்பெஷல் சிறப்பு? மீன் குழம்பு எங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குது. எடப்பாடியில் ஒரு பிரான்ச் இருக்குது, பூலாம்பட்டியில் ஒரு பிரான்ச் இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சாப்பாடு எல்லாமே வந்தால் செல்வி மெஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலி இவங்க கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்திருக்கோம். நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். நான் ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மதிய சாப்பாடு வந்து மீன் குழம்பு இவங்க கைப்பக்கம் சூப்பராக இருக்கும். நாங்கள் நண்பர்கள் எல்லாமே வந்தால் இங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த மீன் குழம்போட உங்களுடைய கைப்பக்கத்தை சொல்லுங்கக்கா. மீன் குழம்போட கைப்பக்குவம் சூப்பராக இருக்கும். புளியா இல்லை நீங்கள்? புளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டரவங்கம். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த அக்காட்ட மறக்காமல் பூலாம்பட்டி வந்தீங்கன்னா செல்வி மெஸ் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி நம்ம போட்டிங் ஓட்டின மாதிரியே பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. மறக்காமல் வந்து
சாப்பிடுங்க. செய்முறை எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அக்கா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்துருக்குது. அதோட செய்முறை இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல பிடிச்சி இந்த ஃப்ரெஷ் ஜிலேபி மீனை வந்து நமக்கு நக்கா செஞ்சு காட்டுறாங்க. ஜிலேபி மீன் உள்ளே இருக்குது, ப்ளஸ் மொளகுடி போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு பக்காவாக அரைச்சி வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி கொஞ்சமெல்லாம் போடுறதில்ல, நல்லா நிறைய அள்ளி போடுறாங்க இஞ்சி பூண்டை. இது நல்லா குளிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் இங்கே ஊற வைப்பீங்க இதை? அடுத்து மீன் வறுவல் மசாலா, சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. மீன் வறுவல் மசாலா போடுறாங்க. மறுபடியும் குளிக்கிறாங்க, கையெல்லாம் விட்டு இது பண்ணுறதில்ல, ஏன்னா கல்லில் விட்டால் முள் குத்திடும். சக்தி மசாலாவோட மிளகு பொடி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது கம்பெனி சிக்கன் 65 மசாலா, மணக்காடு சிக்கன் 60. அனைத்துமே கம்பெனி ஐட்டங்களை யூஸ் பண்ணுறாங்க, நல்ல தரமான பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, மீன் ரெடி ஆயிடுச்சு. வயலில் கொடுத்து சுவையான மீன் வறுவல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீன் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேக்னேட் பண்ணுறோம். பட் இவங்க 10 மினிட்ஸில் மீனை ரெடி பண்ணி நமக்கு ஒரு சுவையான மீனை கொடுத்து அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். நண்பர்கள்லாம் மீன் சாப்பிட்றாங்க. இப்போ எனக்கு மீன் வேண்டிருக்குது. அடுத்து நான் ஒரு ஜிலேபி ஒன்று கேட்டிருக்கேன். எனக்கு ஜிலேபி தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மீனில் ரொம்ப டேஸ்ட்டான மீனுன்னு சொன்னால் அது ஜிலேபி மீனாக தான் இருக்கும். அடுத்து நான் நண்பர்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க. பிரசன்னாவை விட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கேன் மீனை. இப்போ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிலேபி மீன் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி ஆற்று மீன் வகையில் பார்த்திங்கன்னா ஜிலேபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே ஜிலேபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கு. அதாவது அப்படி சும்மா அப்படியே அமுத்துனாவே உள்ளே போகுது. நல்ல கரெக்ட் அளவான காரம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, எல்லாமே சரியான அளவில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது மீன். ரொம்ப அதாவது சரியான அளவில் எடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட கைப்பக்குவம். ரெகுலராக பண்ணவங்களுக்கும் நமக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப காரமாக இல்லை, ரொம்ப உப்பு அதிகமாக இல்லை, இஞ்சி பூண்டோட அளவு இது மூணும் சரியான அளவில் மிக்ஸ் ஆனால மீனோட டேஸ்ட்டு லெவலுக்கு மேலே இருக்குது. இந்த ரூபா மீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள்ளு கம்மியாக தான் வரும். அதனால் தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களே எடுத்து இது பண்ணலாம்னு வச்சுங்களேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க தான் இந்த சுவையை நமக்கு சுவையான மீன் தர்றது இந்த அக்காக்கள் தான். ஸோ நீங்கள் இவங்க நல்லா பார்த்துக்குங்க. இவங்களை வரும்போது நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுவையான மீனை கொடுப்பாங்க. இவங்களோட கடையோட ஃபோன் நம்பரை நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வரும்போது ஃபோன் பண்ணிங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன மீன் சொன்னீங்கனாலுமே அதை அக்கா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க மீன் இன்னொரு வீட்டில் சந்திப்போம். ஒரு நல்ல மீனை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் பூலாம்பட்டி வாங்க, ஒரு போட்டிங் நல்லா ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மீன் கடைக்கு வந்து மீன் சாப்பிடுங்க. ஒரு சூப்பரான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாக அமையுங்கிறத நம்பிக்கை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.